கதிரவன் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். பீகாரைக்குள் கைவரிசையை காட்டிய நபர் துப்பாக்கியுடன் கைது. மாத்தளை லக்கலையில் உள்ள பீகாரில் உள்ள ஒரு பீடத்துக்குள் புகுந்து 4 விலை உயர்ந்த இரத்தின கற்களை திருடிய ஒருவர் துப்பாக்கி மற்றும் திருடப்பட்ட ரத்தின கற்களுடன் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொரதனியாவை சேர்ந்த 38 வயதுடைய நபர் வர்த்தகர் ஆவார். மாத்தளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்தக நபரை பக்கமுன பகுதியில் வைத்து கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சந்தையில் கிடைக்கும் பல தோல் கிருமிகள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அதிகளவில் கன உலோகங்கள் இருப்பதும் ஆய்வக சோதனைகளில் தெரியவந்ததை அடுத்து நுகர்வோர் விவகார ஆணையம் அதனை பயன்படுத்துவோருக்கு பொது எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் தகவலின்படி சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகள் கன உலோகங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் அவற்றின் பிராண்ட் பெயர்களின் பட்டியலையும் அனுமதிக்கப்பட்ட உலோக சரிவுகளை கோடிட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலையும் அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோஷன்களை வாங்கவோ பயன்படுத்தவோ கூடாது என்று நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பில் கடுமையான செயற்பாடு பின்பற்றப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2024 ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை 2024 ஆண்டு 2025 ஆண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களை உள்வாங்குவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் 2025 ஆண்டு மே மாதம் 30 நள்ளிரவுடன் நிறைவடையும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு மாணவரும் தங்கள் விண்ணப்பத்தை இணைய வழியில் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் www.ugc.ac.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் தன்னையும் 40 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் தொடர்பில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் வைத்தே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி செயலகம் கைது செய்யப்பட வேண்டிய 40 அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களின் புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளது. குறிப்பிட்ட பட்டியலில் உள்ளவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அறிவுறுத்தல்களை மேற்கொள்வதற்காக ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அடிக்கடி விஜயம் மேற்கொள்கின்றார். அந்த பட்டியலில் எனது பெயர் உள்ளது, காஞ்சன விஜயசேகர, ரமேஷ் பத்ரன ஆகியோரின் பெயர்களும் உள்ளன என்று மேலும் மகிந்தானந்த அழுத்கமகையும் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். முன்னைய அமைச்சர்களாக பதவி வகித்தவர்களின் அமைச்சுக்களின் கீழ் வரும் திணைக்களங்களில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலேயே விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். மே மாதம் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் பின்னரே எனது பெயரை கைது செய்யப்பட வேண்டிய அரசியல்வாதிகளின் பட்டியலில் சேர்த்துள்ளார்கள். ஊழல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யாமையினாலேயே தனக்கான வாக்குகள் குறைவடைந்தன என அரசாங்கம் கருதுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நேற்றைய தினம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லையென்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிவு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். இதுபோன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையிலும் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. எனினும் இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திரிவினால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 4 இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு கோட்டை லோட்டஸ் வீதி மூடப்பட்டுள்ள நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாகவே கோட்டை லோட்டஸ் வீதி மூடப்பட்டது. இந்நிலையில் போராட்டம் மற்றும் சாலை மூடல் காரணமாக அப்பகுதியிலும் அருகிலுள்ள சாலைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் வீதி விபத்துகள் காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து தொடர்பான இந்த மாதத்துக்கான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போதே குறித்த தகவல்கள் வெளியாகின. அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் வீதி போக்குவரத்துகளில் அதிகரித்த வேகம், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், வீதிகளில் கால்நடைகளின் நடமாட்டம் என்பவற்றினால் வீதி விபத்துகள் அதிகரித்து வருகின்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 28 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 58 பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளனர் எனவும் கலந்துரையாடல் மூலமாக தெரியவந்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் விபத்துகளை தடுப்பது தொடர்பிலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் உள்ள கடையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து நேற்றைய தினம் பிற்பகல் 1:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. கோட்டை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயை கட்டுப்படுத்த 4 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கிளிநொச்சி கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பேப்பாறைப்பட்டிக்கு கடத்தொழிலுக்கு சென்ற குறித்த நபர் கடந்த 21ஆம் தேதி கடற்படையை சேர்ந்த சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு சென்ற தருமபுர போலீசார் குறித்த நபரை மீட்டு தருமபுர வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். பின்னர் அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நபர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ்ப்பாணம் பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெருகல வீதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கேகாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெருகல வீதியில் போம் ட்ரக் ஒன்று கேகாலை நோக்கி நிறுத்தப்பட்ட நிலையில் அதன் சாரதி வாகனத்திலிருந்து இறங்கி நெம்புகோல் அமைப்பின் உதவியுடன் மரக்கட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்தார். இதன்போது அந்த வாகனத்தின் ஆதரவு அமைப்பு தளர்ந்து வாகனம் வீதியில் கீழ் நோக்கி இழுத்து செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் போம் ட்ரக் வாகனத்துக்கு முன்னால் கேகாலை நோக்கி செல்ல தயாராக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றின் பின்புறத்துடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் அவரது மகள் காயமடைந்து கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதில் உல்லாச செயல்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகரித்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு நகரில் அனுபவிக்கக்கூடிய உல்லாச அனுபவங்களை அதிகரிப்பதற்கும் கட்டமைப்பு ரீதியான அலுவலுக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கு அமைய கடலோர பொழுது உறங்காத கொழும்பு என்ற தொனிப்பொருளின் கீழ் கொள்ளுப்பட்டி புகையிரத நிலையத்திலிருந்து தெஹிவளை வரையான 7.4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொழும்பு கடலோர வீதியை அபிவிருத்தி செய்யும் கருத்து திட்டம் ஒன்றை நடைமுறை படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் காலிமுகத்திடல் தொடக்கம் புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலை வரைக்கும் 400 மீட்டர் தூரமான வளையத்தில் அதிக கவனம் செலுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அமைய உத்தேச கருத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் வைத்தியர்களின் அசமந்த போக்கினால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கராப்பட்டிய வைத்தியசாலையில் நோயாளியை பார்வையிடாத வைத்தியர்களின் அசமந்த போக்கினால் இளைஞர் மரணமடைந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சம்பவத்தில் சிங்கள இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதுகுறித்து காணொலி சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் இலங்கையின் பிரபல அரசாங்க மருத்துவமனையில் நிகழ்ந்த சம்பவத்துக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.